அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல எல்லாரும் முன்னாடியும் நான் உன் கழுத்துல தாலி கட்டினதா சாமி மேல சத்தியம் பண்ணி சொன்னேன். அன்னைக்கு எனக்கு ஏற்பட்ட அசிங்கத்தையும் அவமானத்தையும் விட இன்னைக்கு இது ஒன்றும் பெருசா தெரியல. சொல்லு சஞ்சய். பைரவி எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன். ஏன் ஒரு மாதிரி டல்லா பேசிட்டு இருக்க? நேற்று ஆறுமுகம் டிராக்டர்ல போயிட்டு இருக்கும்போது வீல் கழண்டு வண்டி அப்செட் ஆகி கீழே விழுந்துட்டாரு. அவரு கை காலெல்லாம் ஃப்ராக்சர் ஆயிருக்கு. ஐயோ, என்ன பைரவி சொல்ற? டிராக்டர் வீல் எப்படி கழடும்? அதெல்லாம் அவ்வளவு சாதாரணமா கழடாது. அதான் சஞ்சய் தெரியல. இது ஆக்சிடென்ட்டா நடந்ததா இல்ல இதுக்கு பின்னாடி வேற யாரோட பிளானாவது இருக்கும்னு நினைக்கிறியா? எனக்கு என்னமோ யாரும் இது வேணும்னே பண்ண மாதிரி தான் இருக்கு. அவருக்கு தான் இந்த ஊர்ல நிறைய எதிரிங்க இருக்காங்கல்ல, அவங்கள யாராச்சும் தான் இதை பண்ணிருக்கணும். அப்படியா? எனக்கும் அதே சந்தேகம் தான். சரி, நான் இந்த கேஸ் எடுத்து விசாரிக்கிறேன். நீ ஆறுமுகத்துக்கிட்ட போனை கூட என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக விசாரிச்சுக்கலாம். சரி, இந்த மாடிக்கு போயிட்டு ஆறுமுகத்துக்கிட்ட போனை கொடுக்குறேன். என்ன, இவனுக்கு காலில் தானே அடிபட்டுச்சு. தலையில் அடிபட்ட மாதிரி தன்னால சிரிச்சிட்டு இருக்கான். ஒருவேளை லூஸ் ஆயிட்டானோ? ஏய், என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை பைரவி, காமெடி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதான் சிரிப்பு அடக்க முடியாம வாய் விட்டு சிரிச்சு. காமெடி பாத்தியா? நான் கூட உனக்கு அடிபட்டதுல மண்டை கொளாராயிடுச்சோன்னு நினைச்சேன். இந்த ஜூஸை குடி. ஜூஸா? எனக்கா? பின்ன எனக்கா போட்டேன்? எனக்காக ஜூஸ் போடுற அளவுக்கு நீ மாறிட்டியா? அத்தை உன்னை பார்த்துக்க சொன்னதுனால ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வந்தேன். நான்லாம் ஒன்றும் மாறல. தானே பார்த்தேன். ஏய், என்ன ஜூஸ் ஒரே உப்பா இருக்கு? சர்க்கரைக்கு பதிலாக உப்பு ஏதாவது போட்டியா என்ன? இல்லையே, சுகர் தானே போட்டேன். இந்தா நீயே குடிச்சுப்ப, உப்பு கரிக்குது. இல்லையே, நல்லா இனிப்பா தானே இருக்கு. அப்படியா? எங்க குடு. ஆமா, உன் உதடு பட்டோனே நல்ல இனிப்பா தான் இருக்கு. கை கால் உடஞ்சிருக்கும் போது உனக்கு இவ்வளவு நக்கலா? பேசுவியா அப்படி? விடு பைரவி, வலிக்குது வலிக்குதா? சஞ்சய் தான் கால் பண்றான். உன்கிட்ட பேசணுமா? என்கிட்ட என்ன பேசணுமா? உனக்கு ஆக்சிடென்ட் ஆனதை பத்தி சொன்னேன். இது ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல. யாரோ உன்னோட எதிரிங்க தான் இதை செஞ்சிருக்காங்கன்னு அவன் சந்தேகப்படுறான். இந்த கேஸ் அவனே விசாரிக்கிறேன்னு வேற சொல்லியிருக்கான். திருடங்கிட்டே வீட்டை பூட்டி சாவியை கொடுக்குறேன். அந்த மாதிரி இந்த கேஸ் அவனை விசாரிக்க சொன்னா அவன் எப்படி கண்டுபிடிப்பான்? இதுக்கெல்லாம் காரணமே அவன் தானே. உன் வாயை உடைச்சிருவேன். என் ஃப்ரெண்டுன்றதுனால உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்கான். நீ என்னவோ பெருசா சீன் போடுற. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சஞ்சய் கிட்ட விளக்கமா சொல்லு. குடு. என்ன ஆறுமுகம்,
முகம்லாம் வீங்கின மாதிரி இருக்கு. சரியான அடியோ? என்ன உன் கையில எல்லாம் ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னு பைரவி சொன்னா? நீ எழுந்து நடக்கவே 1 மாசம் ஆகுமாமே. அதை கேட்கும் போதே என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆறுமுகம். இப்போதான் சிறந்த விவசாயின்னு விருது வாங்கினேன், அதுக்குள்ள கையும் காலும் உடஞ்சு இப்படி படுத்த படுக்கை ஆயிட்டியே. இந்த வேலையை யார் செஞ்சிருக்கான்னு உனக்கு யார் மேலேயா சந்தேகம் இருக்கா? எனக்கு உன் மேலே தான் சந்தேகம் இருக்கு. என்னது? ஏன் மேலையா? என்ன பேசிட்டு இருக்க நீ? உனக்கு ஹெல்ப் பண்ண வந்தா அவன் மேலேயே சந்தேகப்படுவியா? அவர் தான் என்கிட்ட யார் மேலே சந்தேகம் இருக்குன்னு கேட்டார். எனக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கோ அவங்கள தானே சொல்ல முடியும். உன்கிட்ட கொண்டு வந்து ஃபோனை கொடுத்த பாரு, என்ன சொல்லணும்? சாரி சஞ்சய், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஆறுமுகம் உன் மேலே இருக்க கோவத்தில் அப்படி சொல்லிட்டாரு. நீ நல்லா விசாரிச்சு யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடி. அப்பதான் இந்த ஆறுமுகத்துக்கும் புரியும். அவர் பேசின எதையும் நீ மனசில் வச்சுக்காத. அப்படிலாம் நான் எதுவும் ஃபீல் பண்ண மாட்டேன். நீ ஆறுமுகத்தை நல்லா பார்த்துக்கோ. இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சஞ்சய். வேறு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கூப்பிடு. யா ஷியோர், தேங்க்ஸ். உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ பாட்டு சஞ்சய் மேல தான் சந்தேகம் இருக்குன்னு அவன்கிட்டே போய் சொல்ற. இத்தனை வருஷமாக நல்லா இருந்த அந்த டிராக்டருக்கு திடீர்னு வீல் கலண்டு ஓடிச்சுன்னா அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? யாரோ வேணும்னே அந்த வீலோட போல்ட்டெல்லாம் லூஸ் பண்ணி விட்டுருக்காங்க. அதை கவனிக்காமல் நான் டிராக்டர் எடுத்திருக்கேன். ரன்னிங்கில் வீல் கலண்டு நான் கீழே விழுந்துட்டேன். இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக அந்த சஞ்சய் தான் இருப்பான். இப்படி ஒரு காரியத்தை உள்ளூர்காரங்க எவனும் செய்ய மாட்டாங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாம் நேருக்கு நேரம் நின்று சண்டை போடுவாங்களே தவிர இந்த மாதிரி மறைஞ்சிருந்து முதுகுல குத்த மாட்டாங்க. உனக்கு போய் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வந்தேன் பாரு. உன்ன இனிமே சஞ்சய் பத்தி தப்பா பேசின இப்படிதான் நடக்கும். என்னடா இவ ஜூஸ் மூஞ்சில ஊத்திட்டு போறா? நல்ல வேலை இவகிட்ட சூடா பால் கேட்கல. கேட்டிருந்தேன் மூஞ்செல்லாம் வெந்து போயிருக்குமே. அத்தை எவ்வளோ நல்லவங்க. அவங்க வயிற்றுல இப்படி ஒரு அடங்காப்படாரி வந்து பிறந்திருக்கே. என்ன தப்போ? ஐயோ வலி உயிர் போகுதே. சிவா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்பா. சொல்லுங்க பெரியம்மா. நேத்து கோர்ட்ல ஸ்னேகாவை நீ காதலிச்சது உண்மையான்னு கேட்டப்போ நீ உண்மைதான்னு சொன்ன. ஸ்னேகாவை காதலிச்சுட்டு சிந்துவை எதுக்காகப்பா தூக்கிட்டு போய் தாலியை கட்டின? ஸ்னேகாவை விரும்பி இருந்தா அதை நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. அதை சொல்லாம நீ ஏன்பா மறைச்ச? சின்ன வயசுல இருந்து நீ எந்த விஷயத்தையும் என்கிட்ட மறைச்சதே இல்லையே. என்ன கேட்காம நீ எதையுமே செய்ய மாட்டியே. அப்படி இருக்கும்போது ஸ்னேகாவை காதலிச்ச விஷயத்த மட்டும் ஏன் என்கிட்ட இருந்து மறைச்ச?